டயலாகமை அப்படிங்கிற வார்த்தை. அப்படின்னா கண்டினியூஸ்லி ஹோல்டிங் சீரியஸ் டிஸ்கஷன், கான்வர்சேஷன், ரீசனிங். அதாவது ஒரு நேரம் பேசிட்டு போகிறது கிடையாது, கண்டினியூஸ்லி தொடர்ந்து அவர்களோடு கூட பேச்சாடல், உரையாடல் செய்து கொண்டு இருக்கிறார், பேச்சாடல் செய்கிறார். பவுலடியார் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு அருமையானவர்களே நான் உங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை, சாதாரணமாக இந்த மாதிரி உட்காந்து பேசக்கூடிய பேச்சு. சிலர் வந்து நம்முடைய ப்ரோக்ராமை பார்த்துட்டு அவங்க சொல்கிறது இதுக்கு எட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அவங்க இது வரைக்கும் அப்படியே தான் காட்டிட்டு அவங்க பேசுவாங்க, ஆனால் இங்கே நீங்கள் பேசுகிற மாதிரி தெரில, நான் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாருடைய இந்த உரையாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் கேள்வி கேட்கும்போது நாங்கள் அங்கே உங்கள் கீழே உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஆமாம், இப்படித்தான் பவுலடியார் வந்து சாதாரணமாக அவர்களோடு கூட பேச்சாடலிலே, உரையாடலிலே, அவர்களோடு கூட கலந்துரையாடலே சிந்தனையை தூண்டிகிட்டே இருக்காரு. எனக்கு கேள்வி கேட்டு அந்த சிந்தனையை தூண்டி கேள்வி கேட்டு, அதாவது ஒன் வே டிராஃபிக்கில் அவங்கள திரும்ப திரும்ப அவர் பேச வச்சிருக்கிறாரு. ரெண்டாவதாக என்ன, இவன் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன பேச போகிறான் அப்படிங்கிறதுக்கு பேசுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. என்னெல்லாம் செய்தாரா? முதலாவது உரையாடல்கிறார், அடுத்ததாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்? எ சிஸ்டமேட்டிக் செட் ஆஃப் டிஸ்கோர்ஸ். சும்மா வார்த்தையில் சொல்லிட்டு போகிற கிடையாது, பேச்சு, அதாவது ஒரு பொது பேச்சு மாதிரி பேசுகிறார். ஒரு எந்த இடத்துலையும் நம்ம எடுத்து பேசும்போது ஒரு கோர்வையாக, அது லாஜிக்கல் சொல்லுவாங்க, தர்க்க ரீதியாக அதற்கான காரணங்களை முன்வைத்து அவர்களுக்கு சொல்லுது. அதுதான் அந்த வார்த்தை. நம்ம மேலோட்டமாக வாசிக்கும் பொழுது சாதாரணமாக இருக்குது, அது ஆழமாக. மூணாவதாக பார்க்கும் பொழுது இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காணப்படுகிறது என்கிறாரு. அறிவிக்கிறவன், அந்த இன்னொரு வார்த்தை வருது இல்லைங்க, அதுக்கு வருது காட்டாங்கலோ அப்படின்னா பொதுவான அறிக்கை. அப்படி வந்துட்டு அதாவது துண்டு பிரதி கொடுக்குற மாதிரி எத்தனை விதமாக பண்ணுறாரு பாருங்க. ரொம்ப சீரியஸாக சம்பாதிக்கிறார், லாஜிக்கலாக ஒரு சரியான செட்டாக பேசுகிறாரு. அப்புறம் ஒரு இடத்துல வந்து அறிவிக்கிறார், எல்லாத்தையும் பொதுவான அறிவிப்பு, நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் அப்படிங்கிறாரு. அதற்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே, அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன செய்கிறார்? இங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த பிரசங்கம் பண்ணுகிறாருங்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை நீங்கள் முன்னாடி 2-3 இவாங்கலிட்ஸோ அப்படின்னு, இவாங்கலிட்ஸோங்கிற வார்த்தை, அதாவது டு அனௌன்ஸ் த காஸ்பல் குட் நியூஸ், சுவிசேஷத்தை முறைப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் இதுக்கு பின்னாடி தான் ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறாருன்னு இல்லை, முன்னாடியே எல்லா இடத்துலையும் போன இடங்கள்லாம் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார். நீங்கள் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் மட்டும் கடைசியாக சொல்கிறாரு, நியாய தீர்ப்பை சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்பதாக சிலுவை மரணத்தை பற்றி பேசவே இல்லை. அதில்